கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, இந்த புதிய ஆண்டில் உங்கள் யாவரையும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2023ஆம் ஆண்டை கர்த்தர் நமக்கு நிறைவாக தந்து ஆசீர்வதித்து நம்முடைய எல்லைகளை அவர் விரிவாக்கி கொடுத்து பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் கொடுத்தார். இந்த புதிய ஆண்டுக்குண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருக்கக்கூடிய என் அன்பான சொந்த பந்தங்களை, உங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் செபித்து ஆவினர் கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய திருமண வேத வசனத்தை உங்களோடு கூட சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன். என் அன்பு சொந்த பந்தங்களே, இந்த புதிய ஆண்டை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, கலங்காதீங்க. எந்த சூழ்நிலை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, வேதனைப்படாதீங்க. உங்களுடைய துக்கங்கள் அனைத்தையும் கர்த்தர் நிச்சயமாக சந்தோஷத்தை தந்து நிறைவாக உங்களை அவர் நடத்துவார். காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த ஆண்டை காட்டில இந்த ஆண்டு தனித்துவமாக அவருடைய நியாய பிரமாணத்தின்படி கை கொண்டு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து செவிதொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவ ஆவியினர் நிச்சயமாக அவர் அற்புதங்களை செய்வார். ஏன்னா இந்த ஆண்டு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு ஆண்டுகள், உபத்திரங்கள் காணப்படும், பிரச்சனைகள் காணப்படும், அநேக இடத்துல நிலநடுக்கங்கள் ஏற்படும், வன்முறைகள் ஏற்படும், தண்ணீர்னாலும் நெருப்பினாலும் பழைய சேதங்கள்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு நிறைய மாநிலங்களில் விரோதமாக எழும்புவார்கள். ஒருவேளை தேவ ஆவியினர் உங்களுடைய ஜெபத்தில் என்னுடைய ஜெபத்தில் அவர் நினைவு கூர்ந்து 2024ஆம் ஆண்டுல இந்த ஆண்டுல ஒரு பெரிய மாற்றத்தை அரசியல் சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று சொன்னால் நம்ம பயப்படாமல் மிக தைரியமாக என்ன பண்ணாங்க, இந்த உலகத்தை பேஸ் பண்ணி நம்மளால வாழ முடியும். ஆனாலும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க எதை செய்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாருடைய வாக்கு தத்துவம் ஒரு இதா இருக்கு. என்னுடைய வாக்கு தத்துவம் எப்பவுமே டிஃப்ரெண்டா தான் இருக்கு இல்லையா? எப்ப பார்த்தாலும் பிரதர் என்ன பண்றாரு, ஒரு இதை வச்சு அவரு விடுவிக்கிறார் கொடுக்க மாட்டாரு, சுகமாக்குறாரு கொடுக்க மாட்டாரு, இப்படிதான் நீங்க பேசுறீங்க. இந்த வேத வசனம் உங்க வாழ்க்கையில் மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் இந்த தீர்க்கதரிசி வார்த்தைகளை நீங்க கை கொண்டா பெரிய மாற்றம் கிடைக்கும். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வேத வசனம் சொல்லுகிறது, இந்த தீர்க்கதரிசி வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைகொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப என் கையில இருக்கிற இந்த பரிசுத்தமான வேதாந்தத்தை நீங்கள் முழுமையாக படித்து அந்த வசனத்தை நீங்க கை கொண்டால், அந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ ஆரம்பித்துட்டீங்கன்னா இந்த உலகத்துல யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஏன்னா வெளிப்படுத்த விசேஷத்தை நீங்க முழுமையாக படிச்சா தெரியும், கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகைக்குண்டான அடையாளங்கள் இங்க நிறைய எழுதப்பட்டு இருக்கிறது. வேதம் என்ன சொன்னா, காலம் சமீபமாக இருக்குது. எது சமீபமா இருக்குது? காலங்கள் சமீபமாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை நீங்க கடந்த ஆண்டை வாசித்த வேத வசனத்தோடு இந்த ஆண்டு என்ன பண்ணுங்க, அதிகமாக வாசிக்கணும். அதிகமாக கர்த்தரிடத்துல நீங்க என்ன பண்ண, நேரத்தை செலவிடணும். அதிகமாக நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா உங்க ஜெபம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, மேன்மைப்படுத்தி உயர்த்தி கொடுப்பார். அவர் எப்பொழுதும் நலமான காரியத்தை மட்டும்தான் நமக்கு செய்து கொடுப்பார். அதை மட்டும் நீங்க மறந்து விடாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு வேதங்களை இந்த ஆண்டுல இருந்து போதிக்க கற்றுக் கொடுங்க. வசனத்தை படிக்க சொல்லுங்க. வசனத்து மூலமாக பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, நிறைய காரியத்தை உணர்த்துங்க. ஏன்னா வேதம் இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்குமா கிடைக்காத ஒரு பஞ்ச காலங்களுக்குள் நம்ம கடந்து வர போகிறோம். அதனால முடிந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வேதத்தை வாசிங்க. இதுல என்ன பண்ண முடியும்னா, இதில் உள்ள தீர்க்கதரிசி வசனங்களை தான் நீங்க மெயினா புரிஞ்சுக்கணும். தீர்க்கதரிசிக்கு அங்க ஓடுறோம் இங்க ஓடுறோம், யாரா தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, யாரா நம்ம தலையை கை கொடுத்தா தீர்க்கதரிசி சொல்லுவாங்களா அப்படின்னா ஓடவே ஓடாத, இங்க குடிச்சாலே போதும். இதுக்குள்ள நிறைய ஏகப்பட்ட தீர்க்கதரிசி வசனம் இருக்குது. நீ மனசோர்வா இருக்கிறியா, கண்களை மூடி கொண்டாரு ஜெபிச்சோன்னு ஆண்டு சொல்ல, பயப்படாத, திட நம்பிக்கையா நான் உன்னோட கூட இருப்பேன். அது ஒரு தீர்க்கதரிசி தானே. உடனே சொல்றாரு, நீ இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன். இதை யார் சொல்றா? பைபிள்ல இருக்கதான ஊழியக்காரங்க சொல்றாங்க. பைபிள்ல இருக்க வார்த்தை ஊழியக்கார மூலமா கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்போ நீ எதை கை கொண்டா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். உங்ககிட்ட என்கிட்ட எப்படி பேசுவார் இல்லையா? நம்ம சரியா பைபிளை வாசிச்சுட்டோம்னா நீ போய் உட்கார்ந்தாலும் அந்த வசனமே உனக்கு தீர்க்கதரிசியா மாறிடும்.
ஒவ்வொரு வார்த்தை என்ன பண்ண தீர்க்கதரிசியா வரும். அப்போ அவனுக்குள்ள அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி அப்படியே ஆரவாரமா அப்படியே துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட. அவ்வளவு பரவசத்தை கர்த்தர் கொடுத்துருவார். என் அன்பு சொந்த பந்தங்களே, வந்த ஆண்டுல அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி வார்த்தை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த தீர்க்கதரிசி நான் வெளியிருக்கிற புஸ்தகத்தை படிச்சா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சொல்ல, இந்த வேதாங்கத்தை படிச்சாதான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நினைக்கிறேன். இந்த வேதாங்கம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? சத்தியத்தை அறிவு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இல்லையா? அப்போ வசனம் அறிஞ்சாதான் நமக்கு விடுதலை, வசனத்தை படிச்சாதான் நமக்கு விடுதலை இல்லையா? உழைக்காம சாப்பிடணும், எப்படி சாப்பிட முடியும்? உழைக்காம சாப்பிடறன்னு சொல்லுவாங்க, சோம்பேறின்னு சொல்லுவாங்க, இல்ல ஏமாத்துக்காரன் சொல்லுவாங்க, இல்ல யாருக்கிட்டையாவது எதிர்பார்த்து காத்திருப்பான். நீ கரெக்டா உழைச்சா என்ன பண்ண கெத்தா அப்படி தைரியமா சொத்தப்படு அப்படின்னு சொல்லுவோம், அதிகாரம் பண்றல. அது போல நீ பைபிளை நல்லா படிச்சுட்டு சத்துருவானு என்னடா பண்ற, என்ன நினைக்கிற, ஒண்ணுமே உன்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கம்பீரமா தைரியமா பேச முடியலையா? அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய உழைப்புக்குள் எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்குதோ அந்த அளவுக்கு வேத வசனங்கள் முக்கியத்துவமாக இருக்கு. நம்ம வீட்டுல ஒரு கணம் பண்ணா நம்முடைய கையில வருமானம் இருந்தாதான் நம்ம குடும்பத்தாரே நம்மளை மதிப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உன் கையில உன்னுடைய வருமானம் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அந்த தனித்துவம். அதுபோல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்துல உன்னால ஜெயிக்க முடியும், உலகத்துல உன்னால வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். அந்த சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தையும் இந்த வேத வசனம் கொடுக்கிறது. ஏன்னா இதை ரசித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், ருசித்திருக்கிறோம். கண்ணீர் வரும்போதெல்லாம் இதை தூக்கி படிச்சிருக்கிறோம், வேதனை வரும்போதெல்லாம் இதை இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். ஆண்டவரே, ஆகாளுடைய கண்ணீரை துடைக்கலையா, என் கண்ணீரை துடைக்க மாட்டீங்களான்னு கேட்டோம் இல்லையா? அப்பா, அண்ணாளுடைய கர்ப்பங்கள் அடைச்சிருக்கிறீங்க, என் கர்ப்பத்தை திறக்க மாட்டீங்களா கேட்டோம் இல்லையா? எசேக்கியேலுக்கு 15 ஆண்டு கூட்டி கொடுத்த போல என்ன கூட்டி கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டோம் இல்லையா? அப்போ இந்த வார்த்தையின்படிதான் நம்மளை கர்த்தர் என்ன பண்ணாருங்க, பிரிய செய்ய விரும்புகிறார். அப்படி அந்த விருப்பத்தை நீங்கள் முதலாவது என்ன பண்ணணும், சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும். சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த ஏன் சொல்லுகிறேன்னா வசனம் இதுலயே வெளிப்படுத்தின யோவான் சுவிசேஷம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லுது பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல ஒரு கிருபையான ஒரு வார்த்தை, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுல பாருங்க 7, 8 மட்டும் வாசிங்க. 1 யோவான் 2, 7, 8 மட்டும் வாசித்து பாத்தீங்கன்னா சொல்லும், சகோதரர்களே, நான் உங்களுக்கு புதிய கற்பனைகளை நல்லா கவனிச்சுங்க. சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு புதிய வார்த்தைகளை சொல்லல. இந்த பைபிள்ல இருக்குது பாத்தீங்களா, என் கையில பிடிச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த பரிசுத்த வேதாங்கத்தில் இருக்கக்கூடிய கற்பனைகளை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். கற்பனைக்குண்டான வார்த்தைகளை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். வாசிங்க. ஆதி முதல் நீங்கள் பெற்றிருந்த பழைய கற்பனைகளையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனைகளிலே நீங்கள் ஆதி முதல் கேட்ட கை தட்டுங்க. அல்லேலூயா. ஊழியக்காரர் வேற ஏதாவது பேசுறாரா? சுயமா எங்கேயாவது பின்னல் அடிச்சு எழுதிட்டு வச்சுற, எழுத கூட தெரியும். அவர் கொடுத்தாதான் எழுத முடியும். வசனமே அவர் சொன்னாதான் பேசவே முடியும். வசனத்தை அவர் சொன்னாதான் உங்ககிட்ட பிரசங்கமே பண்ண முடியும். அப்போ ஆதி முதல் கேட்ட காரியங்கள், அதுல வேற எந்த காரியம் இல்ல. அந்த 8ஆம் வசனம் அழகா சொல்லுது பாருங்க. மேலும் நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவர்களுக்குள்ள உங்களுக்குள்ள மெய்யாகவே இருக்கிறது. ஏனென்றால் இருளை நீக்கின்ற மெய்யான ஒளி இப்பொழுது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு உங்களுக்கு புது கலசமாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அதனால கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள், நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுங்கள். உங்க இருளுடைய வாழ்க்கைகள் வெளிச்சமாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் தான் உன் வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். ஏன்னா மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க போகிறான். இந்த ஆண்டுக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். தயாரா இருக்கிறீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு இந்த பிளஸிங்கை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். மனதார என் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். நீங்க கோடான கோடியாக செல்வ செழிப்போடு சுகத்தோடு வாழ போறீங்க. ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் இரக்கம் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இந்த புதிய ஆண்டில உங்களுடைய பிள்ளைகளை புதிய தரிசனத்தோடு, புதிய ஆசீர்வாதத்தோடு, புதிய மனமகிழ்ச்சியோடு இந்த பிள்ளைகளை வைத்திருக்கிறாங்க. இப்போ இருக்கிறதை காட்ட உங்களுடைய பிள்ளைகள் 1000 மடங்கு உயர்ந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரை பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையட்டும், சரீரத்தில் பாதுகாப்பு, சுகபலன், ஜீவன் பெருகட்டும், குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானங்கள் நிலைத்திருக்கட்டும், படிப்புல பிள்ளைகள் உயரட்டும், வேலை ஸ்தலத்துல பிள்ளைகள் உயரட்டும், வீடுகள் கட்ட முடியாத வீடுகள் கட்டி முடிக்கட்டும். எல்லா காரியத்திலும் பிள்ளைகளுக்கு வாகனங்கள், பொருட்கள் வாங்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதத்தை
கொடுத்து அதை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதம் உமக்கென்று ஊழியம் செய்யும்படியாக அந்த சத்திய வார்த்தையுடைய அபிஷேகங்கள் அக்கினி ஜோலையாக பிள்ளைகளை நிரப்பி இந்த புதிய ஆண்டுல புது தரிசனத்தோடு புது வல்லமையோடு புது கிருபையோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் அதிகமாக உமக்கு சேவை செய்திடக்கூடிய அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இந்த புதிய ஆண்டில கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக செபிக்கிற அந்த குடும்பங்கள் செழித்திருக்கட்டும், குடும்பங்களுக்கு சந்தோஷம் கடந்து வரட்டும். என் திருச்சபை மக்களுக்காக இந்த யூடியூப் சேனல் மூலமாக பல லட்சம் குடும்பங்கள் பார்த்து கொண்டிருக்க அத்தனை குடும்பத்தாருக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் இந்த ஜெபத்தை இந்த ஊழியத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக உள்ளத்தில் ஆழத்தில் இந்த உபவாச நாட்களோடு விட உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பரிபூர்ணமாக கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு உன் ஜெபம் தான், உன்னுடைய வேத வாசிப்பு தான் ஜெயிக்க முடியும். நம்பிக்கையோடு காத்திருங்கள், உங்க சிறையிருப்பு மாறும். God bless you, my child.